இங்க ஒரு சயின்டிஸ்ட் அவரோட ரத்தத்தை ஒரு டிராப் தண்ணி மேல வைக்கிறா. பார்த்தா அடுத்த செகண்டே அது 2 டிராப்பா பிரிஞ்சிருது. அங்க இருக்க எல்லாருமே அதை கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நூத்துக்கணக்கான துளிகளா பெருக ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்து போனவங்க வேகமா நைட்ரஜன் ஸ்ப்ரே எடுத்து அது மேல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லக்கிலி ஃப்ரீஸ் ஆனதுமே அந்த துளிகள் பெருகிறது ஸ்டாப் ஆயிருது. அப்ப திடீர்னு அவங்க கம்பெனியன் ஒருத்தனோட வாயிலிருந்து தண்ணியா கொட்ட ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரும் அவனை காப்பாத்த ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு புரியல. உடனே சோதனை பண்ணலான்னு அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிறாங்க. பார்த்தா அதுல இருந்து கிளியரான தண்ணி தான் வருது. அப்போ மூச்சு விட கஷ்டப்படுறான்னு கழுத்துல ஓட்ட போட்டு சிரஞ்ச சொல்லுறாங்க. அதுல இருந்தும் தண்ணி தான் கொட்டுது. கொஞ்ச நேரத்திலேயே அவன் நினைவுகள் தண்ணியில முழுகிற மாதிரி அவனுக்கு தோணி அந்த இடத்துலயே அவன் செத்து போயிடுறான். ஆக்சுவலி ஃபியூச்சர்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தண்ணி பஞ்சம் வந்துடுது. அதை சரி பண்றதுக்காக மூணுல இருக்க ஒரு பேஸ்ல ஒரு துளியில இருந்து பல துளியா பெறுகிற மூன் வாட்டர்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த தண்ணியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாம அங்க இருக்க எல்லாரையுமே அதை அழிச்சிருது.